அனைவருக்கும் வணக்கம். வருமான வரியில் ஓல்டு ரிசீம் செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க. சேவிங்ஸ் சம்மந்தமாக ஏற்றுற போது ஹவுசிங் லோன் வாங்கியிருப்பாங்க. அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபல் ஏற்றுறது அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதில் இன்னும் கொஞ்சம் விரிவாக இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த தகவல் உங்களுக்கு தர்றோம். அது குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் IFHRMS அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா களஞ்சியம், அதே மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகிடும். அதில் இண்டிவிஜுவல் லாக்இன், இண்டிவிஜுவல் லாகின் அவங்க நம்பர் கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் எம்ப்ளாயி டிக்ளரேஷன், இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அதை கொடுத்தீங்கன்னா அப்படி ஓப்பன் ஆகும். அதில் செல்ஃப் சர்வீஸ், அதில் சைடில் உள்ள காரணம் தொட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் செல்ஃபு, அதை கொடுத்தீங்கன்னா கூடுதலாக இப்போ ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் நிறையா உள்ளே வருது. அதிலேருந்து உள்ளே பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய் அந்த வெப்சைட்டில் உள்ளே போய் அந்த என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் வருதுங்கிறத காட்டுது. இன்கம் டேக்ஸ் இதில் போய் அது என்னென்னலாம் அந்த விவரங்கள் வருது, என்னென்ன டீட்டெயில்ஸ் வருதுங்கிறத காட்டுது. சேவிங்ஸ்னால் என்ன, எந்த செக்ஷனில் கழிக்கிறது, ஓல்ட் ரீஸ்மில் என்னென்ன பண்ணுறது, எல்லா விவரங்களும் அதில் வருது. அதை பார்த்துக்கலாம். அடுத்தது இதில் டிக்ளேர் கொடுத்தீங்கன்னா இது போல் வந்துடுது. என்ன பண்ணால் டிக்ளரேஷன் நீடு டு பி கிவன் த அபவுட் பீச்சின் இந்த இதெல்லாம் ஜிபிஎஸ் இதெல்லாம் ஏற்றணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹெச்பிஏ டீட்டெயில் டிக்ளேர். அடுத்தது அடிஷ்னல் என்பிஎஸ் சிபிஎஸ், அதாவது சிபிஎஸ் இந்த 50,000 கிடைக்கிறோம்ல அதை இந்த 80CCD 1Bயில் கிடைக்க சொல்கிறாங்க. இது கொஞ்சம் பார்த்துங்க. அதுபோல் செல்ஃப் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன், இதில் தான் இந்த விவரங்களை ஏற்றணும். 80CCD தான் இந்த 50,000 ஏற்றணும். பாக்கி எல்லாமே பார்த்துக்கலாம். அடுத்து ஹவுசிங் இதில் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் இதில் பார்த்தீங்கன்னா டைப்பு பொறுத்தவரையிலையும் செல்ஃபு ஆக்குபைடு தான், அது மாற்றமே கிடையாது. அதை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது அட்ரஸ் கேட்குது. அடுத்து லோன் சேங்ஷன் அமௌண்ட்டு, லோன் சேங்ஷன் டேட்டு, அதேபோல் பிரின்சிபல் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா, அதுபோல் சென்ற ஆண்டு கட்டின இஎம்ஐ, இந்த ஆண்டு கட்டுற இஎம்ஐ என்ற இது ரெண்டு சேர்த்து போடணும். இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக போடணும். இதை கொஞ்சம் கவனம் பண்ணிங்க. அடுத்தது லெண்டர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுல இந்த எம்ப்ளாயர் அப்படின்னு போட்டிருக்கிறது கவர்மெண்ட்டில் லோன் வாங்கியிருக்கிறவங்க, நம்மலாம் வெளியே தான் வாங்கிக்கிறோம். அதனால் ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷன் கொடுத்துட்டு அது அவங்களுடைய லெண்டரோட நேமு, அது அட்ரஸ்ஸு, அந்த இவங்களோட பேன் நம்பர், அதாவது இந்தியன் பேங்கு, அது LIC,
எதுவாக இருந்தாலும் அந்தோட பேன் நம்பர் வாங்கி ஏற்றி இதில் சேவ் கொடுத்தா மட்டும்தான் இது போய் கரெக்டாக உட்காந்து டவுன்லோட் பண்ணுறப்போ ரிப்போர்ட் வருது. இது கொஞ்சம் கவனத்தில் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அன்பு அர்ஜுன் ஆசிரியர், வேதாரண்யன், நாகப்பட்டினம் மாவட்டம்.